விஜயுடன் பேசி கொண்டிருக்கிறார் டிடிவி தினகரன்கிறது தான் இது. விஜய்க்கு அரசியல் கற்றுக்கணும். இவங்களுக்கெல்லாம் ஒரு ஓட்டும் கிடையாது. இவர்களுக்கும் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் பணமும் கேட்பாங்க. அது விஜய் கொடுக்குறாரா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அடுத்தது ஓபிஎஸ்ன்னு சொல்லிட்டார். என்னென்னா கூட்டணி எந்த கூட்டணியில் இருக்கீங்கன்னா எதுவும் நடக்கலாம் அப்படின்ட்டார். டிஆர்பி ராஜா இங்கே சென்னை விமான நிலையத்திலிருந்து ஜெர்மனிக்கு போய் ஜெர்மனியில் ஸ்டாலினை வரவேற்கிறார். பாவிங்க மக்களுடைய வரி பணத்தில் இப்படி கொள்ளையடித்து இப்படி இது பண்ணுறீங்களா, வேஸ்ட் பண்ணுறீங்களா? அவர் போய் அங்கே வரவேற்கணுமா? இங்கே சென்னை இதில் கொடுத்துட்டு அங்கே வரும்போது அங்கே ஒரு வரவேற்பு. அந்த திரும்பி வர்ற பாட்டிலில் ஹோலோகிராம்னு ஸ்டிக்கரை ஒட்டுங்க. அவன் சொன்னாயோ ஒரு நாளைக்கு நான் பாட்டில் விற்கிறதுக்கு எனக்கு டைம் பற்ற மாட்டேங்குது. நான் எங்கிட்டயா உட்காந்து காலி பாட்டில்கள்லாம் ஸ்டிக்கர் ஒட்டுறது? நான் விற்றுக்கிட்டு இருக்கேன். காலி பாட்டில் ஆயிரக்கணக்கில் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஆயிரக்கணக்கான பாட்டிலை நான் எங்கே வைக்கிறது, எப்படி ஸ்டிக்கர் ஒட்டுறது அப்படின்னு கேட்டான். வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய முக்கியமான அரசியல் ஆடுகளத்தில் வரக்கூடிய செய்தி அலசல், அரசியல் அலசல் என்னன்னு பார்க்கலாம். முதல் செய்தி, உடைகிறது பாஜக கூட்டணி. தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி உடைகிறது அப்படிங்கிறது ஒரு வருத்தமான ஒரு செய்தி. அதை பற்றி தான் என்னென்னு பார்க்க போகிறோம். முதல் செய்தி, டிடிவி தினகரன் சொல்லிட்டார், நாங்கள் டிசம்பர் மாதம்தான் கூட்டணியை அறிவிப்போம். ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் தான் இருந்தார். போன எம்பி சீட்டில் 2 MP எல்லாம் கொடுத்தாங்க. அவரும் தோத்தார், இன்னொரு சீட்டும் தோற்று போச்சு. அந்த மாதிரி இப்போ அவரே என்ன சொல்கிறாரு, டிசம்பரில் தான் முடிவு எடுப்போம். 26 சட்டமன்ற பொதுத் தேர்தல் என்பது வேறு. அதில் எங்கள் நிலைப்பாடை நீங்கள் பொறுத்திருங்கள். டிசம்பர் மாதத்தில் உறுதியாக உங்களுக்கு தெரிய வரும். போனியாகாத கட்சிகள்லாம் கூட்டணியை பற்றி முடிவு எடுக்கிறாங்களாம். விஜய்க்கு சொல்கிறேன், டிடிவி தினகரனுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த முன்னாடி எம்பி சீட்டு எம்எல்ஏ சீட்லலாம் 200 ரூபா 300 ரூபா 500 ரூபான்னு ஒவ்வொரு தொகுதியிலும் ரூபா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் போன எம்எல்ஏ தேர்தலில் தான் கொஞ்சம் அங்கே இங்கேயும் கொடுத்தாங்க. 2% 3% மாற்றி இது உங்களுக்கு தேமுதிகவை சேர்த்தே 2-3%. அதில் தினகரனுக்கு 1% கூட இல்லை. ஆனால் அவர் இப்போ விஜய் பக்கம் பேசி கொண்டு இருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. விஜய் பக்கம் நான் கூட்டணி சொல்லிக் கொடுங்க, நாங்கள் உங்கள்கிட்ட வந்துடுறோம், அதிக சீட்டு கொடுங்க, இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதனால் விஜயுடன் பேசி கொண்டிருக்கிறார் டிடிவி தினகரன்கிறது தான் இது. விஜய்க்கு அரசியல் கற்றுக்கணும். இவங்களுக்கெல்லாம் ஒரு ஓட்டும் கிடையாது. இவர்களுக்கும் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் பணமும் கேட்பாங்க. அது விஜய் கொடுக்குறாரா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அடுத்தது ஓபிஎஸ்ன்னு சொல்லிட்டார். என்னென்னா கூட்டணி எந்த கூட்டணியில் இருக்கீங்கன்னா எதுவும் நடக்கலாம் அப்படின்ட்டு. என்னுடைய வாழ்த்துக்கள். எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம். ஆக ஓபிஎஸும் டிடிவியும் இது விஜய் பக்கம் போகிறது முடிவாகி போச்சு அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தமான செய்தி. அவங்க 2 பேரும் அந்த பக்கம் போயிட்டா, அதுக்கப்புறம் இன்னொன்று பாமக அந்த பிஜேபி கூட்டணியில் போன எம்பி தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி ஃபுல்லாக அவங்க பக்கம் இருந்தாங்க. ஓபிஎஸ்க்கு விழுந்த ஆதரவு ஓட்டு இனி பாஜகவுக்கு கூட்டணிக்கு விழுகாது. டிடிவி தினகரன் 1% இருந்தாலும் விழுகாது. 3வது லாஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி 2ஆக உடைகிறது. இப்போ அன்புமணியை கட்சியை விட்டு அவர் நீக்கப் போகிறார். இன்றைக்கி ஒழுங்கு நடவடிக்கை குழுட்டிருந்து ஒரு ரிப்போர்ட் அறிக்கை வாங்கிட்டார் ராமதாஸ். அதனால் அன்புமணி ஒரு பகுதியாகவும் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒரு பகுதியாகவும் ராமதாஸ் ஒரு பகுதியாகவும் பிரிகிறார்கள். ராமதாஸ் திமுக பக்கம் போகிறார். அன்புமணி அவர் சிபிஐ கேஸ் எல்லாம் இருக்கிறதுனால அவர் வழி இல்லை. அதனால் அவர் பாஜக கூட்டணியில் இருக்கிறார். அதனால் போன தடவை பாட்டாளி மக்கள் கட்சி விழுந்த முழு ஓட்டும் இந்த தடவை பாஜக கூட்டணிக்கு விழுகாது. காரணம் ராமதாஸ் அந்த பக்கம் போகிறார். இது ஒரு அதிர்ச்சியான செய்தி. அதுக்கடுத்தது போன தடவை அதிமுகவோட தேமுதிக சேர்ந்தாங்க சட்டசபை இதில் பார்லிமெண்ட்டில். அப்போ ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுக்குறேன்னு அவர் சொன்னார். யார் உங்களுக்கு ஒரு இபிஎஸ்.
ஆனால் கடைசி முடிஞ்சதுக்கப்புறம் ராஜ்யசபா சீட்டு கொடுக்க மாட்டேன்ட்டார். அதனால் அவங்க இப்போ வந்து திமுக அதிமுக பக்கம் இது திமுக கூட்டணிக்கு போயிட்டாங்க. ஸ்டாலின் கூப்பிட்டு பேசி அவங்கள பொறுத்தவரை சீட்டு கூட இல்லை, பணம் தான் முக்கியம், பணம் சீட்டு அப்படின்னு அவங்க பேசிட்டாங்க இவர்கிட்ட, ஸ்டாலின்கிட்ட. ஆக போன தடவை அதிமுக பக்கம் இருந்த தேமுதிகவும் உடைந்து இந்த தடவை அங்கே போகுது. அங்கே இருக்கக்கூடிய வைகோ எந்த பக்கம் கட்சி மாறுவார்னு சொல்ல முடியாது. அவரும் விஜயகாந்த் மாதிரி ரூபா கொடுத்து சீட்டு கொடுத்தா போவார். அது அழிந்து கொண்டிருக்கும் ஒரு கட்சி, அங்கே சீட்டும் இல்லை ஒன்றும் இல்லை. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாயுடு நாயக்கர் பெருமக்கள் இவங்கெல்லாம் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அவங்கெல்லாம் முதல்ல வைகோவுக்கு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. வைகோவுக்கு விழுந்த 4-5% நாயுடு நாயக்கர்கள் தான் ஓட்டு போடுவாங்க. என்னைக்கு விஜயகாந்த் வந்தாரோ அந்த ஓட்டு பிரிஞ்சு விஜயகாந்துக்கும் அதில் ஓட்டு போட ஆரம்பித்தார்கள். அதனால் இப்போ ஸ்டாலின் என்ன பண்ணார், இந்த நாயுடு நாயக்கர்கள் ஓட்டு விஜயகாந்த் கட்சிக்கு அதிகம் விழுகுதா வைகோவுக்கு அதிகம் விழுகுதாங்கும்போது விஜயகாந்த் கட்சிக்கு தான் அதிகம் விழுந்துக்கிட்டு இருந்ததுங்கிற ரிப்போர்ட் வந்த உடனே வைகோவை கழட்டி விட்டுட்டு இந்த தடவை வரும் தேமுதிகவை திமுக கூட்டணியில் சேர்க்கிறார். ஆக அப்படியே மாறிப்போச்சு. திமுக கூட்டணியில் இருந்த வைகோ மட்டும் வெளியில் வருகிறார். அதிமுக கூட்டணியில் இருந்த முன்னாள் இருந்த பிரேமலதா அவர் திமுகவுக்கு போகிறாரு. முன்னாள் பாஜக கூட்டணியில் இருந்த பாமக 2ஆக உடைந்து வெளியேறுகிறது. டிடிவி தினகரனும் பன்னீர்செல்வமும் பாஜக கூட்டணியை விட்டு மாறுகிறார்கள். இதுதான் இப்போதைக்கு உருவாகி இருக்கக்கூடிய நிலைமை. இந்த நிலைமை வந்தால் பாஜக அதிமுக கூட்டணியின் ஓட்டு சதவீதம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ விஜய்க்கு வந்து எந்த அளவுக்கு போக போகுது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கணக்கு. விஜய்க்கு 10%, 10, 12, 14, 15% இருக்கக்கூடிய மைனாரிட்டி ஓட்டுக்கள் எவ்வளவு விஜய்க்கு கிடைக்கிறதோ அவ்வளவு திமுகவுக்கு மிகப்பெரிய நஷ்டமாக இருக்கும். ஆக இந்த கூட்டணியெல்லாம் மாறும்போது 26 தேர்தலில் யார் ஜெயிப்பாங்க, சிறுபான்மையினர் மக்கள் ஓட்டு எவ்வளவு அதிகம் விஜய் வாங்குகிறாரோ அந்த அளவிற்கு திமுக பலவீனம் அடையும். மற்ற டிடிவி பன்னீர்செல்வம் இவங்கெல்லாம் பிரிகிறதுனால, பாட்டாளி மக்கள் கட்சி இவங்கெல்லாம் பிரிகிறதுனால அதனுடைய நஷ்டம் யாருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வச்சா தான் 2026 யார் ஆட்சியை பிடிப்பார்கள்ங்கிறது தெள்ள தெளிவாக தெரியும். இதுக்கிடையில் அண்ணாமலை குழப்பிக்கிட்டே இருக்கார். அண்ணாமலை இருக்கிறவரை உருப்படாது பாஜக கூட்டணி. நீங்கள் யார் கோவிச்சுக்கிட்டாலும் எனக்கு அதை பற்றி கவலை. அண்ணாமலை மாதிரி ஒரு மோசமான தலைவரை நான் பார்த்ததே இல்லை. அன்னைக்கு யோசிங்க நீங்கள், அன்றைக்கி என்ன பண்ணாங்க, இபிஎஸ் மூப்பனார் இருந்த நினைவு நாளில் அதை கும்பிட வந்தார் இவர் அண்ணாமலை. அவர் ஒதுங்கிட்டு அண்ணாமலையை கூப்பிட்டு முன்னாடி வாங்கினார். அப்போவே நம்ம சொன்ன அண்ணாமலை பகையை மறந்து விடுங்க. ஒரு பகையும் இல்லை. திமுகவை ஜெயிக்க வைக்கணும். அண்ணாமலையோட அஜெண்டா அதுதான். அதிமுக பாஜக கூட்டணியை ஒட்டைச்சு திமுகவை ஜெயிக்க வைக்கணும். இவ்வளோ மோசமான இளம் தலைவர்கள்னு வந்தாங்க. இவங்கெல்லாம் நாட்டுக்கு நல்லது செய்வாங்கன்னு நினச்சா இவ்வளோ ஒரு மோசமான தலைவர்களா? என்ன உங்களுக்கு இபிஎஸ்க்கும் இன்றைக்கி அறிக்கை விட்டுருக்காரு. அதுக்காகத்தான் நான் அவரை திட்டேன். என்ன அறிக்கைன்னா, இபிஎஸ்க்கும் எனக்கும் எங்களுக்குள் பல பிரச்சனைகள் இருந்தாலும் மோடியின் பேச்சை கேட்டு அவர்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படிங்கிற. எனக்கு தனிப்பட்ட முறையில் கோபம் இருக்கு, ஆற்றாமை இருக்கு, வேற இடத்துல இருக்கு, திமுக இருக்குன்னா கூட ஒரு திமுக அமைச்சரை பார்த்தாலும் கூட மரியாதை கொடுக்கக்கூடியவன் நான். அது வேற இது வேறங்கண்ணா. அதனால என்னை பொறுத்தவரை அண்ணாமலை என்கின்ற தொண்டன் கட்சி சொன்னதை கேட்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். இவருக்கு என்னமோ ஆதரவு குவிஞ்சு கிடைக்கிறேன். தனியானா ஒரு தொகுதியில் டெபாசிட் கிடைக்காது. தனியானா அவன் சொல்கிற அவர் மோடியை பேச்சை கேட்டு பண்ணுறோம். இப்படியெல்லாம் பேசுனா அதிமுககாரன் ஓட்டு போடுவானா? அப்போ பாஜகவுக்குரிய இதை கெடுக்கணும். அதிமுக பாஜக ஓட்டை சேர விட்டுறக்கூடாது. அதை கெடுத்தா தான் திமுக அவர் வந்துடுவார் ஸ்டாலின் ஆட்சிக்கு. ஸ்டாலின் ஆட்சி வருவதற்கு ஒரு கைக்கூலியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அண்ணாமலை. இந்த அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுறவங்கலாம் சொல்லிட்டேன், முட்டாள்தனமாக இருக்காதீங்க. படித்தவங்க தானே நீங்கள், மனசாட்சியோடு இருங்க. நான் திட்டுறேன்னா மனசாட்சியோடு திட்டுறேன். என்னென்ன விஷயம், பல விஷயங்கள் என்னால் வெளியில் சொல்ல முடியாது. நேர்மையானவர்னு சொல்லி அவர் உள்ளுக்குள்ளே பண்ணியிருக்கிற விஷயம் பல விஷயம் கைக்கு வந்திருக்கு. அப்போ தான் முடிவு பண்ணேன், இவர்களெல்லாம் தலைவர்களே இல்லை. இன்னும் பல விஷயங்கள் என்னால் பேச முடியலை. அதனால் சொல்கிறேன், அண்ணாமலையை சொல்கிறேன்,
ஒழுங்காக இருந்தால் பாஜகவில் இந்த கூட்டணி உடையாமல் இருக்க பார்த்துக்கோங்க. இல்லைன்னா ஸ்டாலின் தலைமையில் போய் சேர்ந்துருங்க, திமுகவில் போய் சேர்ந்துருங்க. இப்படி தேர்தல் கூட்டணி சேர்ந்து வரும்போது இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் பேசலாமா? எடப்பாடி என்னைக்காச்சும் எடப்பாடி உங்களை தாக்கி பேசியிருக்காரா? நீங்கள் தற்கொலைன்னு எல்லாம் பேசுனீங்களே, பெரிய வானத்திலிருந்து குதிச்சவங்களை நீங்கள்லாம். நேற்று முளைத்த காளான் அரசியலில் தற்கொலைன்னு பேசுனீங்கல்ல, அவர் என்னைக்காச்சும் அண்ணாமலையோ மோசமான வார்த்தைகளால் இபிஎஸ் பேசியிருக்காரா? இபிஎஸ்க்கு ஜாடா போட வேண்டிய அவசியம் இல்லை. சொல்கிறேன், பேசியிருக்காரா உங்களை பற்றி? நீங்கள் எவ்வளவு பேசுனீங்க? ஜெயலலிதாவை எவ்வளவு தாக்கி பேசுனீங்க? என் மனைவி ஜெயலலிதா விட 50% அதிக திறன் கொண்டவர். இப்படிலாம் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவங்க கூட பேச மாட்டாங்களே. ஒரு கூட்டணியில் ஒன்றா இருக்கும்போது ஒரு கட்சி தலைவரை பற்றி இப்படி பேசலாமா? தனியாக நின்னா என்ன? உங்களுடைய பலம் என்ன? எல்லாத்துக்கும் தான் சொல்லுங்கள். பாஜகவில் சில பேர் கத்திக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் தனி வேலையை பார்த்துட்டு போ. 1% கூட விழுகாது. உங்கள் அண்ணாமலை தலைமையில் நின்று பாருங்கள், ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியாது. அப்படி இருந்துக்கிட்டு ஜெயலலிதாவை தாக்குறது, எம்ஜிஆரை தாக்குறது. என் அம்மா ஜெயலலிதாவோட 50% திறமையானவர்களாம், சக்தி வாய்ந்தவர்களாம். அவங்க மனைவி ஜெயலலிதா பற்றிலாம் பேசலாமா? உங்கள் அம்மாவை பற்றியும் உங்கள் மனைவியை பற்றியும் ஒப்பீடு செய்கிற அளவுக்கு ஜெயலலிதா அவ்வளோ கீழ்த்தரமாக திறந்தாழ்ந்து போயிட்டாங்களே. அவங்கெல்லாம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தவங்க, அவங்க ஒரு பப்ளிக் ஃபிகராக இருந்தவங்க. அவங்கள நம்பி அத்தனை ஜனங்க ஓட்டு போட்டாங்க. அவங்களும் உங்கள் மனைவியும் ஒன்றா? அவங்களும் உங்கள் அம்மாவும் ஒன்றா? இப்படியெல்லாம் நீங்கள் பேசுனது அன்னைக்கு அதிமுக தொண்ணூறு இதில் எல்லாமே தாங்கிக்கிட்டு தானே இருந்தாங்க. இபிஎஸ் ஒரு நாள் கூட உங்களை தவறான வார்த்தைகளால் பேசவில்லை. என்ன பெரிய பகை அவுத்து விட்டேன்னா நாரி போகும். அண்ணாமலைக்கு சொல்கிறேன், ஒழுங்காக இருந்துக்கிட்டு அதிமுக பிஜேபி கூட்டணியை காப்பாற்றுங்க. ஸ்டாலினுக்கு துணை போகாதீர்கள். ஸ்டாலினுக்கு துணை போனால் நீங்கள் வருங்கால இதில் இப்போ வருங்கால அரசியல் உங்களுக்கு இதாகிடும். மறுபடியும் ஆடுமைக்கு போக வேண்டியது தான். அதனால தான் சொல்கிறேன். அதனால் அவருக்கு அண்ணாமலைக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி கூட்டணியை பற்றியோ அரசியல் தலைவர்களை பற்றியோ எதுவும் பேசாதீங்க. உங்களுக்கு நல்லது செய்ய முடிஞ்சா, இல்லைன்னா இப்போவே திமுகவில் போய் சேர்ந்துருங்க. இபிஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணி நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், இபிஎஸ்க்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஒரு நாள் கூட ஒரே ஒரு தடவை ஒரு அழைப்புதல் கொடுப்பதற்காகத்தான் போனேன் அவர்கிட்ட. அது ஒரு மரியாதைக்காக போனோம், வேறு எதுவும் பேசலாம். ஒரு நாள் கூட அவர் எங்கள் வீடியோவை பார்த்ததில்லை. அவர்கிட்ட ஃபோனே கிடையாது. அவர்கிட்ட ஃபேஸ்புக்குன்னு கேட்டால் என்னன்னு தெரியாது, அவருக்கு யூடியூப்னு கேட்டால் என்னன்னு தெரியாது, ட்விட்டர்னு அவருக்கு ஒன்றுமே தெரியாது. அவரெல்லாம் நாங்கள் ஆதரிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நியாயம்னு ஒன்று இருக்குல்ல, அவர் அமைதியாக இருப்பார், நீங்கள் பேசிக்கிட்டே இருப்பீங்க. கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னா அதிமுக தொண்டன் கோடிக்கணக்கான பேர் இருக்கான். அவன் அத்தனை பேரையும் பகிச்சுக்காதீங்க. அரசியலில் 0 ஆயிடுவீங்க நீங்கள். உங்களுக்குன்னு கூட்டம் ஒன்றும் கிடையாது. பிஜேபிக்கு வந்ததுனால சேர்ந்த கூட்டம் தான் உங்களுக்கு சேர்ந்த கூட்டம். அண்ணாமலைக்கு எச்சரிக்கையாக விடுகிறேன், அதிமுக பாஜக கூட்டணியை கெடுக்காதீர்கள். அப்படி கெடுத்தீங்கன்னா ஸ்டாலினுக்கு நீங்கள் சிவப்பு கம்பளம் விரிக்கிற மாதிரி ஆகிவிடும் அப்படிங்கிறத அண்ணாமலைக்கு சொல்கிறேன். ஸோ அண்ணாமலையாலும் மற்ற விஷயங்களாலும் பாஜக கூட்டணி உடையக்கூடிய தருணத்தில் இருக்கிறது. இறைவன் தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும். ஆனால் விஜய்க்கு எப்படி ஓட்டு சதவீதம் விழுகும், எவ்வளவு இது இருக்குது, இதுங்கிறதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. அதிமுக பாஜக கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி. அதை உடைக்கும் முயற்சியில் இவர்களே முயற்சி செய்கிறார்கள். அதை முதல்ல தடுக்கணும். அவர்களை சமூக விரோதிகளாக நாம் பார்க்கணும். அதிமுக பாஜக கூட்டணி எவன் உடைக்கிறான் அவன் சமூக விரோதி. காரணம், அந்த சமூக விரோதிகள் ஆட்சிக்கு வந்துடுவான். இங்கே இருக்கிற சமூக விரோதிகள் அவங்க ஆதரவு கொடுத்தா என்ன அர்த்தம்? எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? எவ்வளவோ அரசியலை நான் பார்த்தேன், பெருமைக்காக சொல். உங்களை மாதிரிலாம் பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் வேதனை. இவ்வளவு கேவலமான அரசியல்வாதிகளாக இருப்பீங்க. எப்படிப்பட்ட அரசியல் தலைவர்கள் இருந்த தமிழ்நாடு இது? அதனால தான் சொல்கிறேன், வருத்தத்துடன் இதை பதிவு செய்கிறோம். பாஜக கூட்டணி இப்போ அதிமுக கூட்டணி உடையக்கூடாது. அதை உடைப்பவர்கள் சமூக விரோதிகள், திமுகவினுக்கு ஆதரவு கரம் நீட்டுபவர்கள் அப்படிங்கிற கருத்தை முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்பும். அடுத்தது டிஜிபி பதவியின் சர்ச்சை. ஏற்கனவே சொன்னேன், டிஜிபி பதவிக்கு 8 பேர் சீனியர்ஸ் இருக்காங்க. அதில் 3 பேரை தேர்ந்தெடுக்கணும். அதுதான் உச்சநீதிமன்றம் சொன்னது. அந்த 3 பேரில் தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கலாம். இதுதான் விஷயம். ஆனால் என்னை பொறுத்தவரை எப்படி வைக்கணும்னா, எல்லாத்துக்கும் சீனியாரிட்டி, வயது மூப்பு, பதவி மூப்புன்னு இருக்குது.
யார் சீனியரோ அவங்கள தான் போடணும். அவனுக்கு மனசு என்ன பாடுபடும்? தனக்கு பின்னாடி சேர்ந்த ஜூனியரு, தனக்கு பின்னாடி அவங்க வந்து தலைமை பதவிக்கு இருந்தால் அவங்க அதில் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண முடியுமா? நான் அரசு பணியில் இருந்தவன். தன்னை விட ஜூனியரு, தனக்கு பின்னாடி வந்த ஜூனியரு ஒரு இன்க்ரிமெண்ட்டு சம்பளம் கூப்பிட்டு கூட வாங்கிட்டா உடனே கேஸ் போட்டுருவாங்க. ஜூனியர் கெட்டிங் மோர் பே. ஐயா, என்னை விட பணியில் கம்மியாக, நான் பணி மூப்பில் அதிகம் உள்ளவன், எனக்கு பின்னாடி வந்து சேர்ந்தவன் என்னை விட ஒரு இன்க்ரிமெண்ட்டு சம்பளம் அதிகம் வாங்குறான்னுருவாங்க. உடனே ஹைகோர்ட் என்ன சொல்லுவாங்க, என்னையா அது அநியாயம், அவர் தானே முன்னாடி அரசு பதவியில் சேர்ந்தார், அவரை விட பின்னாடி வந்தவருக்கு எப்படி கொடுத்த, அவருக்கும் கொடு அப்படிம்பாங்க. இல்லைன்னா அவர் சம்பளத்தை குறை அப்படிம்பாங்க. சாதாரண பதவியில் இருப்பவர்களுக்கு மத்தியிலே இவ்வளோ பெரிய போட்டி. ஒரு டிஜிபி பாவம் ஐபிஎஸ்ங்கிற உயர்ந்த படிப்பை படிச்சுட்டு 33 வருஷம் கழித்து தான் பண்ணுறாங்க அந்த பதவிக்கு வர முடியும். அப்போ யார் ஃபஸ்ட்டோ, யார் மேலே சீனியரோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும். அரசியல்வாதி பூரா குட்டிச்சவராக்குனான் தமிழ்நாட்டை. இவங்க இஷ்டத்துக்கு இவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு போடுறது. முன்னாடி ஒரு டிஜிபி பதவி தான், இப்போ என்ன பண்ணுறான் 10-15 டிஜிபி பதவின்னு உருவாக்கி வச்சுக்கிட்டு எல்லாரையும் டிஜிபி, உனக்கு தான் டிஜிபி பதவி இது கொடுத்துட்டோமாப்பா, சட்டம் ஒழுங்குக்கு நான் எனக்கு வேண்டிய ஆளை போட்டுக்குவேன், எனக்கு ஜாலியாக அடிக்கிறவனை போட்டுருவேன்னு அரசியல்வாதி கூத்து பண்ணான். அப்போ தான் உச்சநீதிமன்றம் தலையில் தட்டி உன் இஷ்டத்துக்கு போடக்கூடாது, 3 பேரை தேர்ந்தெடு, அதில் போடுன்னு போட்டாங்க. இவன் தான் இங்கே இது கபில் சிபலையும் இவங்களும் கோடி ரூபா வாங்குகிற வக்கீலையும் வச்சுருக்கான புரோக்கர் வக்கீல் இங்கே சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கான. இந்த சுப்ரீம் கோர்ட்டை பார்த்தா தான் கொதிக்குது. தேசிய ஃபீலிங்கே போயிடும், தேசிய உணர்வே போயிடுது. இவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கே வந்து ஒரு தனி சுப்ரீம் கோர்ட் இங்கே வரணுங்கிறது தான் நம்முடைய. அவன் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு 3 மாதத்துக்கு முன்னாடியே எடுக்க வேண்டிய பதவிக்கு எடுக்காமல் 9வது இடத்துல இருக்கிறவர், முதல்ல இடத்துல இருக்கிறவருக்கு தான் டிஜிபி கொடுக்கணும். 9வது இடத்துல இருக்கிறவரை கொண்டு போய் பொறுப்பு டிஜிபின்னு போட்டு நேற்று பதவி பிரமாணம் வச்சுருக்காங்க. பதவி பிரமாணம் வச்ச உடனே அந்த முன்னாடி இருக்கிற 8 பேரும் வரவே இல்லை. காரணம் வயிறு எரியுது அவங்களுக்கு. நம்ம விட பின்னாடி வந்தவங்களை டிஜிபி ஆக்குற காட்சியை நம்ம போய் வயிற்றுச்சலோடு எப்படிலாம் பார்க்குறதுன்னு சொல்லி கண்ணீர் விடுறாங்க அவங்க மனதுக்குள்ளே. இவ்வளவு சர்வீஸ் நாங்கள் போலீஸில் செஞ்சு என்னங்க பிரயோஜனம்? எங்களுக்கு பின்னாடி வந்தவன் டிஜிபியாக இருக்கிற காட்சியை நாங்கள் போய் பார்க்கணுமா? அனுபவிக்கிறவனுக்கு தான் தெரியும் அந்த வழி அப்படின்னு அந்தளவுக்கு வருத்தப்படுறாங்க. இதுக்காகத்தான் நான் இதுக்கு வழக்கு போடணும்னு சொல்லி நாளைக்கு வழக்கு பதிவாகும். இதில் இவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். வழக்கு பதிவானோன்னா 1 கோடி ரூபா வக்கீல் வந்துடுவாங்க ஹைகோர்ட்டில் பாருங்கள். வந்துட்டு இல்லை நாங்கள் செய்கிறது தான் சரி அப்படின்னு பேசுவோம். நம்ம நியாயத்துக்காக போடுறோம். நானாக டிஜிபி ஆக போகிறேன், யாரோ ஒருத்தவங்க ஆக போகிறேன். நம்ம என்ன சொல்கிறோம், பணியில் மூத்தவங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறோம். இந்த மாதிரி பண்ணவே கூடாது. எலெக்ஷனுக்காக ஸ்டாலின் தனக்கு வேண்டிய கவாடை வச்சுக்கணும். வெங்கட்ராமன்கிறவர் நல்ல மனிதர், அதை நான் சொல்ல, ஆனால் அவர் பின்னாடி வந்தவர், அவருக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்க முடியாது. அப்படிங்கிறதுக்காகத்தான் இது பண்ணியிருக்கோம். அதனால் வேறு ஆளுங்க வழக்கு போட்டாங்கன்னா இவங்கெல்லாம் பயமுறுத்துவான். போலீஸ் ஆஃபீஸர்லாம் வழக்கு போடுறியா, தொலைச்சா, கைது பண்ணுவேன் உன்னையா, வழக்கை வாபஸ் வாங்குமா, இல்லை வேறு எதையாச்சும் பணத்தை கொடுத்து பண்ணுவாங்க. ஏன்ட்ட பயமுறுத்தவும் முடியாது. பயமுறுத்தினா நீ ஜெயிலுக்கே போயிட்டு வர்றதுக்கு தயாராக இருக்கேன். நியாயத்துக்காக ஜெயிலுக்கு போகிறது தப்பு இல்லை. அநியாயம் அக்கிரமம் பண்ணிக்கிட்டு கருணாநிதி மாதிரி ஜெயிலுக்கு போகிறது அவங்க அதுதான் அதில் ஒன்றும் இது இல்லை, அதுதான் தப்பு. அநியாயம் அக்கிரமம் பண்ணிவிட்டு நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிட்டு போகிறாங்கல்ல. ஸ்டாலின் மாதிரி தப்பு பண்ணிவிட்டு இதில் நெருக்கடியில் ஜெயிலுக்கு போனவங்க தான் அசிங்கமாக இருக்கும், அசிங்கப்படணும். நியாயத்துக்காக போட்டு ஜெயிலுக்கு போனால் போயிட்டு வா, அவ்வளோதான், போயிட்டு வரோம், அவ்வளோதானே. அதனால தான் தைரியமாக நீ என்ன பண்ணாலும் போகிறாரு. 2026 உனங்களுக்கு வேண்டிய டிஜிபி வச்சிங்கன்னா கோல்மால் பண்ணுவீங்க, அநியாயம் அக்கிரமம் பண்ணுவீங்க, தமிழ்நாட்டு மக்கள் ஜனநாயகம் கெட்டுவிடும். அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த வழக்கை போடுகிறோம். அதனால் நாளைக்கு வழக்கு வருது. இதுக்கிடையில் இன்னொருத்தர் சுப்ரீம் கோர்ட்டில் இது சுப்ரீம் கோர்ட் அவமதிப்புன்னு ஒரு வழக்கு போடுறாரு. அது அவமதிப்பு வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா வேறு ஒரு ஆளை அவங்க போடலை, பொறுப்பு டிஜிபின்னு தான் போட்டிருக்காங்க. அவன் சொல்லிடுவான் 1 கோடி வக்கீல் இங்கே போய் நாங்கள் வந்து ஜூனியரை போடலை, அதில் இந்த இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகுது, அதுக்காக அது ஒரே பொறுப்பு தான் கவனிப்பார் அப்படின்னு சொல்லி தப்பிப்பான். அதனால தான் இங்கேயே சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே இந்த வழக்கு போடப்பட்டிருக்குது. நாளைக்கு வழக்கு வரப்போகிறது. என்ன வருது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நீதி நிலைக்கட்டும், தர்மம் ஜெயிக்கட்டும்.
யார் டிஜிபியாக வருகிறார்கள் என்பதை பற்றி நமக்கு கவலை இல்லை. வயது மூப்பின் அடிப்படையிலும் பணிமூப்பின் அடிப்படையிலும் யார் சீனியரோ அவங்களுக்கு கொடுப்பது தான் மனசாட்சிப்படி சரி. அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். 1 கோடி வக்கீல் வந்து என்ன சொல்கிறாங்க, தலையில் இதை எப்படி திருப்புகிறார்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்படிங்கிறது அடுத்த கட்ட டிஜிபி பதவி சம்பந்தமான அடுத்த கட்ட செய்தி. ஸ்டாலின் போயிட்டார் லண்டனுக்கு. இவங்க பாருங்கள், இது என்னென்னா, இங்கேருந்து ஸ்டாலின் போகும்போது இந்த டிஆர்பி ராஜா இவங்கெல்லாம் மந்திரியாக இருக்கிறது நாட்டுக்கே கேவலம். இங்கேருந்து வழி அனுப்புனார் யார, ஸ்டாலினை. உடனே ஸ்டாலின் நேரில் லண்டனுக்கு போயிட்டார். அந்த விஷயத்துக்கு உடம்பு சரியில்லாததுக்கு போயிட்டார். உடனே லண்டன்லேருந்து அவர் ஜெர்மனி போகிறாரு. இந்த டிஆர்பி ராஜா இங்கே சென்னை விமான நிலையத்திலிருந்து ஜெர்மனிக்கு போய் ஜெர்மனியில் ஸ்டாலினை வரவேற்கிறார். பாவீங்களா, மக்களுடைய வரி பணத்தில் இப்படி கொள்ளையடித்து இப்படி இது பண்ணுறீங்களா, வேஸ்ட் பண்ணுறீங்க. அவர் போய் அங்கே வரவேற்கணுமா? இங்கே சென்னை இதில் கொடுத்துட்டு அங்கே வரும்போது அங்கே ஒரு வரவேற்பு. டிஆர்பி ராஜா அங்கே போய் சென்னை அங்கே என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா, ஜெர்மனியில் அங்கே தமிழர்கள்லாம் இருக்காங்க. எந்த தமிழர்கள் போனாலும் இங்கே ஒரு கூட்டம் வைப்பாங்க. தமிழ்நாட்டிலேருந்து வராங்க ஒரு அரசியல்வாதினா கூட்டம் வைப்பாங்க. அதில் அரசியல் பாரபட்சம் இல்லாமல் எல்லாருமே வந்து கலந்துக்குவாங்க. மலேசியாவிலலாம் நீங்கள் போனீங்கன்னா எல்லா பேரும் வருவாங்க. தமிழர்கள்லாம் வேறு கட்சியாக இருக்கும், ஆனால் ஒழுங்காக இருக்கணும். இங்கே மலேசியாவிலேருந்து இங்கே போய் இந்த லியோனின்னு ஒரு கோமாளி இருக்காப்புல, அவர் ஃபுல்லாக போய் போதையில் இது பண்ணி அவங்க பூரா 10க்கு வந்து நிற்கிறாங்க. இவர் அண்ணன் ஃபுல்லாக இதில் இது பண்ணி 2 மணிக்கு போகிறாரு, 2:30க்கு. கேட்டாம் பாருங்க, நாக்கு பிடுங்குற மாதிரி கேள்வி. ஏன்னா எங்கள்னா இடித்தவன் என்ன நினச்சியா மலேசியா தமிழர்களை எங்களை 10:30க்கு வர சொல்லிட்டு நீ ஏன் 2:30க்கு வந்த? அண்ணன் நைட்டு பூராவும் இது போயிட்டு இது பண்ணிவிட்டு நாக்க பிடுங்குற மாதிரி கேட்டாங்க. இப்போ சுந்தரவல்லின்னு ஒரு லேடி போச்சு, அது வந்து ஏதோ சாமி இதை வந்து நீ எப்படி தப்பாக பேசுனேன்னு நாக்க பிடுங்குற மாதிரி கேட்டு வீடு துரத்தை அடித்தான் மலேசியா தமிழர்கள். வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கு மானம் வெக்கம் ரோஷன்லாம் அதிகம், ஆனால் உணர்வும் அதிகம், தமிழனுங்கிற உணர்வும் அதிகம். நீ தமிழனாக போகும்போது உன்னை வரவேற்பான். அங்கே போய் வாலாட்டினீங்க ஏதாச்சும் பேசுனீங்கன்னா நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்பான். அதனால் ஸ்டாலின் வர்றாருன்னா அங்கே போர்டெலாம் வைக்க மாட்டான். ஜெர்மனி தமிழர்கள் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வர்றாரு, அவர் முதலமைச்சர் அப்படிங்கிறதுக்காக வரான். இந்த டிஆர்பி ராஜு முன்னாடியே போய் அங்கே ஆளுங்களை இது பண்ணி ஒரு 5-6 சின்ன பசங்க கையில் கொடுத்து அப்பா அவர்களுக்கு வருக வெக்கம் இல்லாமல் அப்பாவான். அந்த சின்ன பிள்ளைங்களை போய் அப்பான்னு சொல்ல வைக்கிறீங்களே, அவங்களுக்கெல்லாம் மண்டையில் மூளை கிடைக்கா? உங்கள் குழந்தைகளை கொண்டு போய் அப்பான்னு சொல்லி போர்டை பிடிக்க சொல்லுங்கள். அங்கே போய் இப்போ அந்த போர்டை பாருங்கள், 4-5 சின்ன குழந்தைங்கிட்ட அப்பான்னு ஒரு அது எப்படி அந்த போர்டை பார்த்தாலே தெரியும். இங்கே லோக்கல் மேடு. ஜெர்மனியில் இவ்வளவு கேவலமாக போர்டு எழுத மாட்டான். எழுத வச்சு வருக அப்படின்னு அப்பா அவர்களுக்கு வருக. அங்கிள்னா கோவம் வரும், அப்பானா குஷியாகிடுவார். ஏன்னா அது அவரே வைத்து கொண்ட பட்டம் இல்லை அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. வச்சோன்னா அங்கேயும் போய் பேசுகிறார். பழையபடி பார்த்து தமிழையே பார்த்து படிக்கிறது வரும், அப்படியே பார்த்து அங்கேயே பார்த்து படித்து பேசுகிறார். இப்போ இந்த கூட்டம் எங்கே நடக்குதுன்னா ஒரு சின்ன அரங்கம் வாடகைக்கு எடுத்து ஒரு அரங்கம், அங்கே ஒரு போய் பேசுகிறார். இதே மாதிரி தான் ஆக்ஸ்போர்டில் ஒரு வாடகைக்கு ஒரு அரங்கம் எடுத்திருக்காங்க. அது போகும்போது அங்கே போய் இவர் பார்த்து இந்த ராமசாமி படத்தை திறந்து வைக்கிறார். அதுக்கு தான் இவ்வளவு கூத்து. ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்துக்கு போய் உலகமயமாகிறாரு ஈவேரான்னு போட்டாங்க. உலகமயமாகலும் இல்லை ஒன்று இந்த ஜெர்மனியில் நடக்கிற மாதிரி ஒரே ஒரு அரங்கத்தை பிடிச்சி அங்கே போய் இவர் படத்தை திறந்து வைக்கிறார். அதே இதுதான் இப்போ அடுத்த லண்டனில் நடக்க போகுது, ஆக்ஸ்போர்டில். அதனால் நல்லா புரிஞ்சுக்கங்க, இங்கே நடக்கிற அதே கூட்டம் தான். எப்படி வந்து இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லி தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்க பார்க்குறார்கள் அப்படிங்கிறது தெரியும். ஜெர்மனிக்கு என்னத்தை கிழிச்சார், அங்கே போய் என்னை வந்து பெரிய வெளிநாட்டு முதலீடு ஈர்த்துட்டாரா? அங்கே போய் ஒரு ஹாலில் உட்காந்துக்கிட்டு ஜெர்மன் தமிழர்கள்ட்ட பேசிட்டு வர்றாரு. இங்கே வந்துக்கிட்டு 18,000 கோடியாக மொத்தம் வந்ததை வந்துக்கிட்டு 10,60,000 கோடி அப்படின்னு சொல்லி ஊரை ஏமாத்துறாங்க. ஜெர்மனியில் ஒன்றும் நடக்காது, சிகிச்சைக்காக போயிட்டு லண்டனுக்கு மட்டும் போனால் சந்தேகம் வரும், கூட ஜெர்மனியும் சேர்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் ஜெர்மனியின் பயணம் தோல்வி அடையட்டும், காரணம் மக்களின் வரிப்பணம் மிஞ்சட்டும். லண்டனின் பயணம் தோல்வி அடையட்டும், அவர் உடம்பு விஷயம் வெற்றியாகட்டும், அதை பற்றி நம்ம சொல்ல. அவர் மனிதராக அவரை மதிக்கிறோம், ஆனால் அரசியல் தலைவராக அவரை எதிர்க்கிறோம். மனிதனாக அவர் நோயிலிருந்து குணமாகட்டும்.
ஆனால் அரசியல் தலைவராக அவர் வெற்றி அடையக்கூடாது. காரணம் வெற்றி அடைஞ்ச அதில் பல லட்சக்கணக்கான கோடியை இவங்க சம்பாதிப்பாங்க. அதனால் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கச் செல்லும் அவருடைய பயணம் தோல்வி அடையட்டும் அப்படிங்கிறது. அடுத்து லண்டனில் போய் அந்த ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ரூமில் போய் என்னென்ன அட்டூழியம் பண்ணுறாங்கன்னு அடுத்த வீடியோ வந்த உடனே உங்களிடம் அதை பற்றி பேசுவோம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது டாஸ்மாகில் பழைய பாட்டில் எல்லாம் திருப்பி கொடுத்தா 10 ரூபா அப்படின்னு அறிவிப்பட்டாங்க. ஹைகோர்ட்டு சொல்லியிருந்தாங்க இந்த பாட்டிலெலாம் திருப்பி வாங்குங்க. அவங்களுக்கு அந்த விஷயம் ஹைகோர்ட்டில் வரும் சட்டம் தானே பார்ப்பாங்க. இவனுக்கு சம்பாதிக்கிறது இதெல்லாம் இவங்களுக்கு தெரியும். என்ன சொன்னாங்க, பழைய பாட்டில் அவங்க நல்ல எண்ணத்தில் சொன்னாங்க. ஹைகோர்ட் என்ன பழைய பாட்டில் வாங்கிட்டு போகிறான்ல அவெல்லாம் போட்டு உடைக்கிறான் குடிச்சிட்டு போகிற வர இடத்துலலாம். அது காலில் குத்துது இது குத்து அந்த பழைய பாட்டில்கள். அதெல்லாம் நீங்களே திரும்பி வாங்கிக்கோங்கப்பா 10 ரூபா கொடுத்து அப்படின்னாங்க. இப்போ என்ன பண்ணுறான், பில்லு எப்படி போடுறான், அது குவார்ட்டரோ ஆஃபோ 170 180 அதை வாங்குறவன்ட்ட +10ன்னு கொடுக்குறான். அவன் கேட்குறான் ஏன்ப்பா 10ன்னு. இந்த 10 நீ குடிக்கிறல்ல பாட்டிலு அது திருப்பி கொண்டாந்து கொடு உனக்கு திருப்பி கொடுக்குறோங்கிறான். எவனாச்சு இப்படியா வாங்குறது 10. அவன் போய் குடிச்சிட்டு இதுக்கு நீங்கள் கொண்டு வந்து கொடுப்பானா. சரிப்பா அவன் நம்ம குடிமகன்கள் ஒரு 10 ரூபாயை மிஞ்சிட்டோன்னு குடிச்சிட்டு திருப்பி பாட்டிலை கொடுக்குறான். இவன் என்ன சொல்கிறாங்க, அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கம் அந்த டாஸ்மாகில் வேலை வாங்க பார்க்குறவன்ட்ட அந்த திருப்பி வர்ற பாட்டிலில் ஹோலோகிராம்னு ஸ்டிக்கரை ஒட்டுங்கிறான். அவன் சொன்னாயோ ஒரு நாளைக்கு நான் பாட்டில் விற்கிறதுக்கு எனக்கு டைம் பற்ற மாட்டேங்குது. நான் எங்கிட்டயா உட்காந்து காலி பாட்டில்கள்லாம் ஸ்டிக்கர் ஒட்டுறது. நான் விற்றுக்கிட்டு இருக்கேன். காலி பாட்டில் ஆயிரக்கணக்கில் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஆயிரக்கணக்கான பாட்டிலை நான் எங்கே வைக்கிறது, எப்படி ஸ்டிக்கர் ஒட்டுறது அப்படின்னு கேட்டான். ஸ்டாலின் அரசாங்கம் பதில் சொல்லிட்டாங்க, அது ஸ்டிக்கரை நீ தான் ஒட்டணும். எங்கேயா வைக்கிறதுன்னா அதுக்கு ஒரு தனி இடத்த வாடகைக்கு பிடிக்கும் அப்படிங்கிறான். வாடகைக்கா? வாடகை யார் கொடுப்பா? நீ தான் கொடுக்கணுங்கிறான். யார்? டாஸ்மாக் கடையில் வேலை பார்க்குறவன் காலி பாட்டிலை வாங்கி ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணி அதுக்கு இடத்த பார்த்து அதுக்கு அட்வான்ஸை கொடுத்து அதுக்கு வாடகையும் கொடுத்து இந்த காலி பாட்டிலை அரசாங்கத்துக்கு திருப்பி கொடுக்கணுமா? அப்புறம் அவன் அந்த வேலை பார்க்குறவனுக்கு என்னென்ன தான் வேலை. ஒரு கடைக்கு 60,000 ரூபா கொடுக்கணும் செந்தில் பாலாஜி போட்ட கண்டிஷன் படி. அதுபோக இப்போ பாட்டிலுக்கு 10 ரூபா கொடுத்துட்டு அதை திருப்பி வாங்கணும், அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டணும், அந்த திருப்பி வாங்குகிற பாட்டிலை வைக்கிற இடத்துக்கு வாடகை கொடுக்கணும், திரும்பி கொண்டாந்து கொடுக்குறவனுக்கு 10 ரூபா வேறு கட்டுக்கிறதுக்கு இதில் இருந்து கொடுக்கணும். இது மாதிரி முட்டாள்தனமே என்ன இருக்குது? ஸோ எல்லாம் போராட்டம் பண்ணுறாங்க இன்றைக்கி டாஸ்மாக் ஊழியர்கள். எங்களை ஏண்டா இந்த பாடுபடுத்துறீங்க? இது போக இராணுவ ரெவன்யூ அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், போலீஸ்காரன் இவங்களுக்கு பூரா லஞ்சத்தையும் இந்த வேலை பார்க்குறவங்க தான் கொடுக்கணும். அப்படி நடந்துக்கிட்டு இருக்குது. ஆக இந்த 10 ரூபா பாட்டிலை வாங்கி ஹைகோர்ட் வசதி பண்ணி கொடுத்துட்டாங்க. பழைய பாட்டிலை வாங்கி என்ன பண்ணுறான்னு தெரியுமா? அதை அப்படியே ரீசைக்கிள் பண்ணி புது பாட்டிலாக்கி திருப்பி அதில் டாஸ்மாக் சரக்கை ஊற்றி கொடுக்குறாங்க. ஜெகத்ரட்சகனுக்கும் டிஆர் பாலுக்கும் கனிமொழிக்கும் சலுகை பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க திருப்பி புது பாட்டில் வாங்க வேண்டியதில்லை. திரும்பி வர்ற பாட்டிலை ரீசைக்கிள் பண்ணி அதையே புது பாட்டிலாக வச்சு ஒத்துருவாங்க. ஆக கனிமொழிக்கும் இவங்களுக்கும் ஜெகத்ரட்சகனுக்கும் டிஆர் பாலுவுக்கும் தான் இந்த பாட்டிலை திருப்பி கொடுக்குறதுல நன்மை வருமே ஒழிய வேறு யாருக்கும் நன்மை வரப்போவதில்லை. தெரியாமல் உயர் நீதிமன்றம் இந்த அறிவிப்பை வெளியிட்டு விட்டது. அதை இவர்கள் சுயநலத்துக்காக பயன்படுத்தி தனது கட்சியின் கோடீஸ்வரர்களை இன்னும் கோடீஸ்வரர்கள் ஆக்குவதற்கான வழியை செய்து கொண்டிருக்கிறார்கள். டாஸ்மாகில் வேலை பார்க்குறவன் கையில் இருந்து பணத்தை கொடுக்கணும், இவங்க ஜெகத்ரட்சகன் இதை வச்சு கோடீஸ்வரங்களாக ஆகணும் அப்படிங்கிறது கேலிக்குரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் என்பது அடுத்த கட்ட செய்தி. அடுத்தது வெற்றிமாறன்னு ஒரு டைரக்டர். அவர் படத்தை டைரக்டர்லாம் பண்ணுவார். ஆரம்ப கட்டத்தில் நல்லா படம் எடுத்தார். ஜாதியை பற்றி போகாத வரை நல்லா படம் எடுத்தார். அதுக்கப்புறம் ஜாதியை பற்றி எடுக்க ஆரம்பித்தார். ஜாதியை பற்றி எடுக்கட்டும், அது தப்பு. ஆனால் ஜாதி உணர்வுகளை தூண்டி விடுற மாதிரி எடுக்க ஆரம்பித்தோன்னா படம் நல்லா ஓடிச்சு. இவரே தயாரிப்பு நிறுவனம், இவரே ரிலீஸ் பண்ணுறதுன்னு ஆரம்பித்தார். அங்கே சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். உதயநிதியும் சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறனையும் தவிர யாரும் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. அவங்க 2 பேர் தான். இவங்க திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிறவங்க 3 பேர், இந்த ரஞ்சித்து, இந்த மாரி செல்வராஜ், இவங்க வெற்றிமாறன் 3 ஜால்ரா. அதனால் என்ன நினச்சாங்க, நம்மளை விட்டுருவாங்கன்னு நினச்சா உதயநிதியை மீறி எங்கே போக முடியாது.
படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. அதனால் இன்றைக்கி அறிவிப்பு விட்டார் வெற்றிமாறன், எங்கள் தயாரிப்பு நிறுவனத்தை மூடுறோம். ஏன்னா ரொம்ப டென்ஷனாக இருக்கான். ஸோ ஒரு ப்ரொடியூசராக இருக்கிறது வந்து பெரிய சேலஞ்சாக இருக்குது நம்மள மாதிரி ஆட்களுக்கு. பெரிய ப்ரொடியூசர்ஸ் கிடையாது, சின்ன ப்ரொடியூசர்ஸ், அங்கங்கே கொஞ்சம் கடன் வாங்கி எப்படி படம் எடுக்கிற ஆட்கள், நம்ம ஃபைனான்ஸ் வாங்கி படம் எடுக்கிறவங்க. ஸோ இட்ஸ் அ வெரி பிக் சேலஞ்ச். அதனால வந்து என்ன யோசிச்சிருக்கோம்னா, பேட் கேர்ள் தான் வந்து கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனியுடைய கடைசி படமாக இருக்கும். அதுக்கப்புறம் கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனி கடையை சாத்துறோம். அது தேங்க்யூ. சொல்லுங்களேன், என் முதுகெலும்பு இல்லையா? என்னென்னமோ படம் எடுக்கிறீங்களே, தைரியமாக சொல்லுங்கள். தயாநிதி உதயநிதி இருக்கிறதுனால எங்களால் படத்தை வந்து விற்க முடியலை, ரிலீஸ் பண்ண முடியலை. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாதிரி இவங்க 2 பேர் தான் வந்து ஆட்சி செய்கிறாங்க சினிமா துறை, எங்களுக்கு கேவலமாக இருக்குது அப்படின்னு முதுகெலும்பு இருந்தால் தைரியமாக சொல்லுங்களேன். படத்தில் மட்டும் முதுகெலும்போட என்னென்னு சொல்கிறீங்களே, நடக்கிற விஷயத்தை சொல்லுங்கள். அதனால் படத்துக்கு எடுத்துக்கிட்டு படத்துறையை இவர்கள் 3 பேரும் வந்தவுடன் உங்கள் பலருக்கு தெரியாது, சினிமா துறையில் மிகப்பெரிய பாலிட்டிக்ஸ் வந்துருச்சு, மிகப்பெரிய குரூப்பிசம் வந்துருச்சு, ஜாதியின் அடிப்படையில் நிறைய கோஷ்டி வந்துருச்சு. இங்கே ஒவ்வொருத்தரும் நீங்கள் போய் இங்கே கேட்டு பாருங்கள், அவங்கவுங்க ஜாதிக்காரவங்களை தான் சினிமாவில் நடிக்க வைக்கிறாங்க, சினிமாவில் இது பண்ணுறாங்க. இந்த இவர்கள் எழுப்பிவிட்ட ஜாதி வெளியார் எல்லாமே இங்கே கோஷ்டி வந்து குட்டிச்சவராகிடுச்சு. எம்ஜிஆர் இருக்கும்போது இருந்த திரைப்பட உலகம், எம்ஜிஆரிலிருந்து நாங்கள் பார்க்குறோம். எம்ஜிஆர் சிவாஜி இருந்தாங்க, ரஜினிகாந்த் கமலஹாசன் இருந்தாங்க, அடுத்த கட்ட ஹீரோஸ் கூட இருந்தாங்க. எங்கேயாச்சும் ஜாதி பிரச்சனை சினிமாவில் வந்ததா? இந்த 3 பேரும் படம் எடுக்க வந்தாங்க, மாரி செல்வராஜ், ரஞ்சித், இந்த வெற்றிமாறன். இன்னும் கொஞ்சம் நாள் அதுக்காக தான் இப்போ நான் விலகுகிறேன்ட்டு தயாரிப்பை விட்டு, கூடிய சீக்கிரம் திரையுலக விட்டு நீங்கள் 3 பேரும் விலக போகிறீங்க. எவனும் உங்கள் படத்தை பார்க்க மாட்டான். ஜாதி வழியை நீங்களே தூண்டி விட்டீர்கள். அதனால் வெற்றிமாறன் தயாரிப்பு நிறுவனத்தை மூடியது நல்ல செய்தி. கூடிய விரைவில் அவர் திரையுலகை விட்டும் விலகுவது தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. இவருடன் சேர்ந்த மற்ற இயக்குநர்கள் 2 பேர், ஏன்னா ஜான் பாண்டியனே நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டார். இந்த மாரி செல்வராஜனா, நீ படம் எடுக்கிறியானா எங்கேயா நடக்குதுன்னு கேட்டார். நீ தனியாக அக்கிரமம் நடக்குது, எங்கே நடக்குதுன்னு எனக்கு காமி அப்படின்னு கேட்டார். ஏன் அப்படி மக்கள் மத்தியில் விஷ விதையை விதைக்கிறீர்கள் கேட்டார் ஜான் பாண்டியன். அதனால் மக்கள் மத்தியில் விஷ விதையை விதைத்து கொண்டிருப்பவர்கள் இவர்கள் தயாரிப்பு நிறுவனத்தை விட்டு மட்டுமல்ல, சினிமா துறையை விட்டே போகும் காலம் வெகு தொலைவில் இல்லை அப்படிங்கிறத இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.